பொதுவா கோவில்கள் அப்படின்னு சொன்னாவே பூஜை செய்யறதும் ஆராத்தி எடுக்கிறதும் தாங்க ஃபேமஸா இருக்கும். ஆனா இங்க உள்ள சிவன் கோவில் வந்து பூஜையே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்துல தாங்க இருக்கு. அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவில் வந்து பல யுகங்களுக்கு முன்னாடி ஒரு தவசி வந்து இந்த ஒரு இடத்துல கடும் தவம் வந்து செஞ்சிருக்காரு. சிவன் வந்து நேர்ல தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தவசி வந்து இந்த இடத்துல யாருமே வந்து என்னை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சிவன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல வந்து யாருமே வந்து பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. சிவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு வரத்தை வந்து கொடுக்கிறாரு. அதனாலதான் இன்று வரைக்குமே இந்த ஒரு கோவில்ல வந்து அபிஷேகம் கிடையாதுங்க, ஆரத்தி கிடையாதுங்க. அதனால இந்த கோவிலை வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாவே பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கறது இந்த ஒரு கோவிலோட மர்மமாவே இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு சிவன் கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரநாத் சிவன் கோவில் தாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.